சார் எனக்கு தேவையான அளவு பணம் வருது, ஆனால் அந்த பணத்தை என்னால் சேவ் பண்ண முடியலை. இன்றைக்கி எனக்கு சம்பளம் வருது அப்படின்னா நாளைக்கு பார்க்கும்போது 0 ரூபீஸாக மாறிடுது. பணம் அப்படிங்கிறது தொடர்ந்து செலவாகிக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் வந்துட்டு பொருளாதாரத்தில் அடுத்த நிலைகளுக்கு என்னால் போக முடியலை அப்படின்னா அதற்கான மிக முக்கியமான காரணம் ஒரு 12ஆம் அதிபதியோடைய தசாபுக்திகள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ அதற்கான தீர்வு என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பணம் வந்த அடுத்த கணமே நீங்கள் உங்களுடைய பணத்தை சேவிங்ஸில் போட்டுருங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% அல்லது 10லேருந்து ஒரு 30% அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் உங்களுக்கு வருமானம் எப்பொழுதுலாம் வருதோ அதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 30% அப்படிங்கிறத எடுத்து நீங்கள் தனியாக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்னென்னா கவனித்து பாருங்கள், இப்போ ஒரு 10,000 சம்பாதிக்கிறீங்க, ஒரு 1000 1500 தனியாக எடுத்து சேவிங்ஸாக வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு சில மாதங்கள்லேயே உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது 10,000லேருந்து 15,000ஆவோ அல்லது 20,000ஆவோ அப்படியே படிப்படியாக உயர்ந்து கொண்டே போகும். ப்ளஸ் நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறத அடையலாம். நன்றி, நல்வாழ்த்துக்கள்.